மணி ப்ரோ கேக்குதா? கேக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இருக்கேன் நான். ஓகே ஓகே. ஓகே, நான் பேசுறது இன்னைக்கு கேக்குதா தெளிவா? கேக்குது கேக்குது பாருங்க. சொல்லுங்க, அப்படியே அப்டேட் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே வெயிட் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சு. ஸோ ஆடியோ காலையிலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6 சாங்ஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரெய்லருமே வந்து நல்லா இருந்துச்சு. படம் May 1 ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. May 23 7 PM கூடோஸ் பேங்க் எரினான் சிட்னியில். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அதோட சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து வீரதீரசூரன் அதுக்கப்புறம் எம்புரான் இது ரெண்டுமே வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகும். எம்புரான் ஹாட் ஸ்டாரில், வீரதீரசூரன் அமேசான் பிரைமில். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு கேங்கர்ஸ் படம் தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் வெயிட்டிங். இப்போது ப்ரிவ்யூ ஷோ போயிட்டுருக்கு ஆக்சுவலி. நிறம் மாறும் உலகில் அது வந்து April 25 சன்னெக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ரெட்ரோ புக்கிங்ஸ் வந்து April 27 ஈவினிங் 4 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதை தவிர பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்கள். பரணி அந்த ஓடிடி ரிலேட்ல குட் பை அக்லி May 10 ரிலீஸா? May 10 அது தெரியல ப்ரோ. கன்ஃபார்மாக ஏதோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி தெரியல. ஓகே ஓகே ஓகே. என்ன அதுக்குள்ள கேப் ஆயிடுச்சு. விஷால் ப்ரோ கூகுள்ல வந்திருக்கேன், என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஹாய் நண்பர்களே. கூகுள்ல வந்தா ஒரிஜினல் ஐடியிலே வந்திருக்கலாம்ல. அதான் ப்ரோ விஷால், அப்ப ஆளை ரொம்ப நாளா காணா. என்னங்க பண்றது, எல்லாம் இந்த ஐபோன் வச்சுக்கிட்டு நான் பண்ற அவஸ்தை எனக்கு தான் இல்ல, தெரியும். நானும் ஐபோன் தான் வச்சிருக்கேன், எனக்கு எந்த இஷ்யூ இல்லையா? நல்ல ஐபோனா இருக்கும் போல உங்களுக்கு. தெரியலையே நானும். ஆனா இப்போ ஒரு 4 மாசமா தான் யூஸ் பண்றேன் ஆண்ட்ராய்ட்ல இருந்து. சம்டைம்ஸ் இஷ்யூ ஆகாம, நீங்க மோஸ்ட்லி இஷ்யூ ஆகுன்றீங்க. இல்ல குரோம்ல வந்திருக்கேன், பாப்போம் என்ன கதைன்னு இன்னைக்கு. இவ்வளவு நேரம் பேசுறீங்க. சரி ரைட்டு. இல்ல இல்ல, பிரகாஷன் உங்க நேற்று வாய்ஸ் தான் அஜித் கேட்காம குமார் உண்மையுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எப்படி இருக்கீங்க? அடே அப்பா அப்பா அப்பாடி அப்பா. சரி ரைட்டு. இல்ல நேற்று அஜித்குமாருக்கு கிளியர் ஆயிடுச்சு, இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு நேற்று இது மாதிரி குரோம்ல தான் வந்தாரு. அப்படியா? அவர் அவருடைய லேப்டாப்ல பேச்சுக்கு இணங்க தான் நானும் வந்திருக்கேன், பாப்போம். லேப்டாப்ல வந்தார் அவர் ஆக்சுவலா. அப்படியா? ஓகே சரி ரைட்டு. ஆரம்பிங்க. பரணி, உங்களுக்கு கேரளால படம் ரிலீஸ் ஆகுதா? புது படம் இந்த வாரம் எது படம் ரிலீஸ் ஆகுதா? ஆமா ஆமா, கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ் ரிலீஸ் ஆகுது. பட் 10 ஹவர்ஸ் ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒரு தியேட்டர்ல. ஸோ அது பார்ப்பேன்னு தெரில. கேங்கர்ஸ் இப்போ ப்ரிவியூ ஷோ போயிட்டு இருக்கு. ரொம்ப மொக்க ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போக மாட்டேன். ஓரளவு ஓகே டு டீசென்ட் அப்படின்னாங்கன்னா போவேன். மோகன்லால் படம் வருது இல்ல பரணி? தொடரும். ஆமா, வெள்ளிக்கிழமை வருது. அந்த படம் மேல ஒரு ஹை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு பர்சனலா. எனக்கு என்னமோ சிங்கர்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேல் வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அந்த காமெடி வந்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை இருக்கா ப்ரோ? வாங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார் அஜித். நம்பிக்கை தாங்க வாழ்க்கைங்க, வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. இல்ல எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் வந்து சுந்தர்சி படம் அப்படிங்கிறப்ப ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா வந்து வடிவேல் அந்த படத்துல நடிக்கிறாருன்னு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிச்சு. அப்புறம் ரைட்டு சுந்தர்சி பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஒரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இந்த ஸ்னேக் வீக் பார்த்துட்டு திரும்ப குறைஞ்சிருச்சு எக்ஸ்பெக்டேஷன். இப்படி ஏறி இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட நாளைக்கு ரிலீஸ் படம். இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கேன். இப்ப அதாவது லெவலே டோட்டலா 0 வந்து நிலைமை வந்து இது வந்து அவருக்கே ஒரு
இது மாதிரி கரும்புள்ளி மாதிரி ஆக போதா ஹிட் ஆக இல்ல போதான்னு தெரியல அதான் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோல தான் இருக்கு. சொல்ல போனா ரொம்ப ஓப்பனா சொன்னா 0 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கேன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். போய் படம் ஓகே சார் இருந்தாலே ஓகே, அவ்வளவுதான். நாளைக்கு காலையில புக் பண்ணிருக்கேன், அதாவது புக் எப்படிண்ணா பண்ணிருக்கேன், இருக்கு திருச்சியில பாப்போம். புக்கிங்? புக்கிங்ஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, அப்புறம் ஏன் புக் கேட்கணும்னு பண்ணீங்க? கேட்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஏன் புக் பண்ணீங்க? நீங்க புக் பண்ண மாட்டீங்களே நார்மலா? இல்ல, அது நம்ம மெயின் சீட், நமக்கு பிடிச்ச சீட் வந்து ஓகே ஓகே. சீக்கிரம் போயிட்டு இருந்துச்சு. சரி பார்த்தேன், எதுக்கு நமக்கு அந்த சீட்டை விட்டுருவானுங்கிறதுக்காக போயிட்டேன். இந்த வாரம் பிரகாஷ் எப்படி இருக்கு? குட் பேட் அக்லி புக்கிங்களா? கடைசியில பார்த்தா அதை லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஓகே ஓகே. குட் பேட் அக்லி புக்கிங்லாம் எப்படி இருக்கு? குறைஞ்சிருச்சுங்களா இல்ல? அவ்வளவுதான், 2 வாரம் முடிஞ்சிச்சு இல்லைங்க. எல்லா படமும் இனிமேல் 1 வாரம் 2 வாரம் தானுங்க. ரொம்ப வேகமா ரொம்ப போட்டு ஆகா ஓகம் ஐயோ அம்மானு தான் போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி ஆகா ஓகம்னு இருந்தா பயங்கரமா போகும் 3 வாரம். இல்லைன்னா அவ்வளவுதான், 2 வாரம் தான் ரன்னு ஓகே ஓகே. குறைஞ்சிருச்சு. திரும்ப இப்ப இந்த வார படங்களோட ரிசல்ட் பொறுத்து அந்த வீக்கெண்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஜாங்கர்ஸ் பொறுத்து இருக்கு. ஆமா, இந்த வார படங்கள் அதை வச்சுதான் இந்த 3வது வாரம் ரன்னு இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் புது படங்கள் 3 படம் வருது. நானி படம், சூர்யா படம், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சரி, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரைலர் வந்துருந்துச்சு, எப்படி இருக்கு சொல்லுங்க ப்ரோ. அஜித் பல்தானுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. எனக்கு என்னமா எனக்கு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்னமோ ஆனா ரெட்ரோவை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி நீங்க கேட்கறீங்க. எனக்கு ரெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுல உள்ள அந்த எமகா, அந்த ஒரு கலர்ஃபுல் ஷர்ட்டு, அந்த கான்செப்ட்ல இந்த படம் இருக்கும், ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ஆனா கம்பேக்ன்றதுக்கு வேக்ஸே இருக்காது போல. அவருக்கு சுத்தி சம்பவம் நடக்கிறதா பார்த்தா வெயித்தனமா இருக்கு சோசியல். இல்ல இந்த படம் இல்ல அது என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஆனா இந்த படம் அடிக்கீங்க. நீங்க பாருங்க, இந்த படம் வந்து லவ் இருக்கு, ஆக்சன் இருக்கு, அவருடைய ஒரு மேனரிசம் பாருங்க. எப்படி வந்து குட் பேட் அக்லி தலைக்கு இருந்துச்சோ அதே போல இவருக்கு இந்த படம். அதாவது வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே போல அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் கட்டாயமா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த படமும் நல்லா பண்ணும். அடுத்து ஆர்ஜே பாலாஜி அந்த படமும் நல்லா பண்ணும். பாருங்க, இனி அவருக்கு நல்லா வளரும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கட்டாயமா பாக்குறாங்களே, ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க? புரியல, சொல்லுங்க. பிரீமியர் ஓடிட்டு இருக்கே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, என்ன ஏதாவது அப்டேட் கேக்குறேன். இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது எல்லாரும் ட்வீட் பண்ணியிருப்பாங்க. நானும் அதான் யோசிச்சேன். படம் 7:15 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7:15 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 9:15. ஸோ இது வரைக்கும் எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டு இருந்திருப்பாங்க. நம்பால் போயிருக்காருல்ல? போயிருக்காரு. சுகுமார் ப்ரோ போயிருக்காரு. எல்லாம் நம்ம பிரகாஷ்க்கு தெரியும். போட்டாது நேரம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வச்சிருப்பாரு. அவர் பேசாம இருக்கிறாரு அப்படின்னாலே அது இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, நம்ம படம் போகல, இல்லை நம்ம படத்துக்கு போகல, இல்லை நமக்கு தெரியல. நம்ம நண்பர்கள் போயிருக்கிறாங்க, அவங்க ரிவ்யூ போடல. நம்ம வந்து படம் நல்லா இருக்கா நல்லான்னு கேட்க மாட்டோம். ஒருவேளை படத்துக்கு போகிறோம்னு முடிவு பண்ணிட்டா கேட்க மாட்டோம். வேறு வழியில் ஏன்னா புக் பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன போகணுங்க மைண்ட் செட்டு நம்ம அதுக்கு அப்புறம் மாறிடும். போகிறோம் அதனால் படம் புக் பண்ணிட்டோம், நாளைக்கு நம்ம போயிடும், அவ்வளோதான். ஒரே மைண்ட் செட்டு. எஸ் இந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே அந்த பெரிய ஸ்டார் படத்துக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவா கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றது. ஒரு ஒரு தடவை பார்க்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டீமோரலைஸ் பண்ற மாதிரி ஆயிருக்கு. நம்மள அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்டோட இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து குறைக்குது. அதனாலதான் வந்து நான் எப்பவுமே சொல்றது, பெரிய ஸ்டார் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அந்த முதல் நாள் பஸ் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் நான் ரிக்வெஸ்ட் பண்றது. அதான் அவ்வளவுதான். ஆனா இப்ப பெரும்பாலும் வந்து யாருமே வந்து பெருசா ரிவ்யூஸ் போடல ப்ரோ. ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னா தான் சொல்லுவாங்க. நீங்களே அப்படித்தானே பரணி போடுறீங்க, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே போடுறீங்க. அந்த ஒரு தடவை பார்க்கலாங்கிற போர்டு அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசுங்க. எனக்கு என்ன தோன்றதா தானுங்க போடுறேன். இல்ல உங்களுக்கு என்ன தோன்றது அப்படிங்கிறது இல்ல. ஆனா நீங்க 10 பேரை வந்து
ஒருத்தர் காசு கொடுத்து படத்துக்கு போறாரு. இவரோட ஃபாலோயர்ஸ் ஒரு 20-30,000 பேர் இருக்கிறாங்க, 20,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இவர் மனசுக்கு தோன்றதை சொல்றதுனாலதான் அந்த ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. இவர் மனசுக்கு தோன்றதை அவர் நம்புறாங்க. இப்போ ஒரு 10,000 பேர் இவரோட ஃபாலோயர்ஸ்னா இவரோட ரிவ்யூஸ் வந்து இந்த 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 9,000 பேருக்கு அது வேவ் லெங்த் செட் ஆகும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் என் ரிவ்யூஸ் எனக்கு சொல்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 30,000 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க ரிவ்யூஸ்ல அதுல ஒரு 5,000 பேராச்சும் நம்ம சொல்றது என்னன்னா, உங்க ரிவ்யூஸும் என் ரிவ்யூஸும் ஒத்து போகும் பெரும்பாலும் அப்படின்னு சொல்றது. அப்ப அதுக்காக தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவர் மனசுல சொல்றதுக்கு தானே அவர் பேச்சு வச்சிருக்கிறாரு. அதுக்கு தானே சொல்றாரு. இப்ப அதுதானே பெரும்பாலான ஆட்களுக்கு ஒத்து போகுது. ஒரு சிலர் 2 பேர் நீங்க சொன்ன ரிவ்யூ வந்து எனக்கு டோட்டல் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றது வந்து பிரச்சனை கிடையாது. பெரும்பாலான ஆட்கள் வந்து எனக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் படத்தோட ஒப்பீனியனா இருக்கு, அதுதான் படத்தோட கருத்தா இருக்குன்னா அப்ப அவர் உண்மைதான் சொல்றாரு அர்த்தம். உண்மையை சொல்றதுக்கு என்ன தயக்கம் என்னன்னு கேட்கறேன். அவருக்கு ஒன் டைம் வாட்சபிள், அது ஒன் டைம் வாட்சபிள். அவர் சூப்பர்னா படம் சூப்பர், அவ்வளவுதான். அது அவருடைய கருத்தா நீங்க எடுத்துட்டு போகணும். அவரோட கருத்தா ஒத்து போறவங்களுக்கு அது ஒரு 500 பேரோ 5,000 பேரோ 50,000 பேரோ எத்தனை பேருக்கு அது ஒத்து போதோ அது அத்தனை பேருக்கு அது மேட்ச் ஆகும். மற்றவங்களுக்கு அதுக்கு இவரோட ரிவ்யூஸ் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் எந்த வேவ் லெங்க் அதை வச்சுக்கணும், எந்த அலைவரிசையில நம்ம படத்தை வந்து மீட்டர்ல நம்ம செட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இப்ப வட நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதுனால மட்டும் என்ன ஆகுது? மிச்சம் அந்த 8,000 பேர்த்த ஏமாத்திரம் பேர்ல ஆகுது. அந்த 8,000 பேர் இவர் ரிவ்யூ நம்பி போனாங்கன்னா என்ன ஆகும்? சரி, நல்லா சுத்தமா படம் நல்லாவே இல்லை, இவர் வந்து சரி அப்படியே பரவாயில்ல, நம்ம ஓகே, நம்ம இன்னும் இவ்வளவு நெகட்டிவா பேசக்கூடாது பார்க்கலாம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப இவர் சொல்றதை நம்பி 8,000 பேர் அந்த வேவ்லெங்க் போய் இப்ப தியேட்டர்ல போய் ஏமாந்தாங்கன்னா அந்த 8,000 பேர் செலவு பண்ற அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது நஷ்டம் தானே. பரணி இல்ல, யாரு கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூவும் படத்தை இம்பாக்ட் பண்ணாது. படம் மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது பேசாம வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பிச்சுட்டு ஓடும். எல்லாருமே ஒரு மொக்க படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா எப்படி ஓடிடுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரெய்லர் பத்தி பேசலாமா? பேசலாமே. சொல்லுங்க, வந்தீங்களா உங்களுக்கு bro? எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரு? இன்னைக்கு பரணி ப்ரோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ட்ரெய்லர் எல்லா பரணி நீங்க டைம் சொல்லுங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப எதிர்பார்க்கறீங்கல்ல. எனக்கு உண்மையிலேயே வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னலா போகும்னு தோணுது கண்டென்ட்டு. எல்லாருமே பார்த்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து உண்மையிலே வெயிட்டிங். காலையில் ரெட்ரோ பார்த்துட்டு அப்படியே இந்த படத்துக்கும் போகணும், அதுதான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற படங்கள்லாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ரெட்ரோ, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் மற்ற படங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வரக்கூடிய எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் தான் அப்படின்னா. ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் என்ன சொல்ல, அவங்க பேசுகிற அந்த ஸ்ரீலங்கன் தமிழுமே வந்துட்டு என்ன சொல்ல, நமக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் அதை சமயத்தை அதை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு லைன் இருக்குல்ல. அதில் சிம்ரனும் சரி சசிகுமார் அவங்க 2 பேர் பேசுறதுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இதை மெயின்டைன் பண்ணி போகிறது. அதேமாதிரி யோகி பாபு மோர் தென் காமெடி, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும் படத்தில் அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட்டிங். பரணி சொல்லவே இல்ல. என்னதுண்ணா? இன்னைக்குதானா? ஏன்னா நீங்க யாரா? இல்ல உண்மைதானா? ஹாப்பி பர்த்டே பரணி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தெரியல பரணி, இப்பதான் பாக்குறேன். ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன பரணி அப்ப பலூன் பறந்தது சொல்லவே இல்ல. புரியல. பலூன் பறக்குமே. பலூன்லாம் பறக்காதுங்க. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, பரணி. வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். நன்றாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே பரணி ப்ரோ. நீங்க அந்த ட்விட்டருக்குள்ள உங்க ப்ரொஃபைலுக்குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா பலூன் பறக்க பர்த்டேவா இருந்துச்சு சொன்னேன். அதுதான் அப்படியா? bro, அது சரி, வயசு என்னன்னு பறக்காது. சொல்லுங்க பரணி. உங்க வயசு என்ன இன்னைக்காவது சொல்லுங்க. அதுக்குதாங்க அவர் பறக்காதுனாரு. அதுக்குதான் அவர் பறக்காதுனாரு. அதை மென்ஷன் பண்ணா அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை போடாம வச்சிருக்கிறாரு. அது இந்த டிபி வச்சு ஏமாத்தலாம், இதை வச்சு ஏமாத்தலாம் இருக்கிறாரு. சரி, இன்னைக்கு பிறந்த நாளுங்கனால விட்டுருவோம். நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். சீக்கிரமாவே பிரகாஷ் ப்ரோ எதுல பாத்தீங்க? இல்ல, இன்னைக்கு இப்ப ஒருத்தர் எனக்கு ட்வீட்டர் செக் ஒருத்தர் போட்டிருந்தாரு பர்த்டேன்னு. இவர் உள்ள போய் பார்த்தேன் டிஎல்ல, இவருக்கு பலூனும் பறக்கல, ஒன்னும் பறக்கல. சரி ரைட், அதையும் கேட்டுக்கலாமேன்னு கேட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம பிரகாஷ் வந்து எல்லாத்துலயும் மாஸ்டரா இருக்காரு.
தெளிவா ஸ்டாரஜித் ப்ரோ மாதிரி பரணி. பாராட்ட மனசு வேணும். அவரு பாராட்டுவாரு பயங்கரமா ஸ்டாரஜித் ப்ரோ எல்லாரையும். டீசர் நான் ட்ரைலர் என்னப்பா என்ன எல்லாத்தையும் இப்ப பார்த்தாரு. பரணி வாழ்த்துக்கள் பரணி. தேங்க்யூ ப்ரோ. சரி ரைட், இப்போ பரணி சொல்லிட்டாரு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரைலரை பத்தி. அடுத்தது மாவீரன் சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த வீடியோ எங்க கட் ஆச்சோ, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் வீடியோ விட்டாங்கல்ல, அங்க இருந்தே கண்டினியூ பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் போட்டு கொடுக்க கூடாதுப்பா, அப்பா பாவங்களே அப்படியெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. அப்படி அது அந்த இடமே ஃபன்னா இருந்துச்சு. விட்ட இடத்துல இருந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பையன் ஆரம்பப்பா செம்மையா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் கண்டிப்பா வேற லெவல்ல ஃபன் பண்ண போறான்னு நினைக்கிறேன் படத்துல. எனக்கு உண்மையிலேயே அந்த ஆண்டவன் கட்டளை நிறைய இடத்துல ட்ரெயிலர் ஞாபகம் பிடிச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் சேதுபதி படம். அதோட அப்புறம் குட் எனக்கு நைட் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டும் மிக்சடா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே பயங்கர ஆர்வமா தான் இருக்கேன். இந்த ரெட்ரோ முடிச்சுட்டு நானும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, ஆகணும். ரெட்ரோ முடிச்சுட்டு அப்படியே மதியம் அந்த படத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். சூப்பரா இருந்துச்சு ட்ரைலர். வந்துட்டு ஆண்டவன் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவன் கட்டளை அந்த ஒரு எடுத்த மணிகண்டன் எடுத்த 2-3 படங்கள் ரொம்ப பிடிக்கும். அது ஆண்டவன் கட்டளை ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த மூட்ல தான் படம் இருக்குங்கிற மாதிரி தான் கட் பண்ணி அதே மூட்லயே வந்து படம், இந்த ட்ரெய்லர் மூட்லயே படம் இருந்தா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரெய்லர் கட். இப்ப பாத்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி வரும்போது நிறைய பேர் என்ன அதிக ரெஃபரன்ஸ் அடுத்த ரெஃபரன்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் படத்துல இருக்க போதுங்கிறது தான் அவங்க ட்ரெய்லர்லயே விட்டாங்க. இதுதான் படம் இருக்கும், இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் ஆயிட்டு வாங்கிறதுக்கு தான் அந்த குட் பேட். இல்லைன்னா ரொம்ப மாசா கூட கட் பண்ணி கூட கொடுத்துருந்துக்கலாம். அவர் இந்த மூட்ல தான் இருக்குங்கிறத தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த படமும் இதே மூட்ல தான் இருக்குன்னு நினைச்சோம். கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப யாராவது பேசி முடிச்சிட்டீங்களா? தாரஜித் ஐயா யாராவது பேசுறீங்களா? மியூட்ல போடுறீங்களா? சத்தம் வர மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் இப்படி கேக்குதா? இல்ல ஸ்டார் அஜித் பிரதர் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரைலர் வரக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு காமெடி ஃபிலிம்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் எனக்கு அந்த எமோஷனல் பார்ட் உள்ள கொண்டு வந்தனையுமே எனக்கு ஓகே. இது நான் வந்து கடைசியா பார்த்ததுல நான் எமோஷனல் ப்ராசஸ் காமெடியா வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச 2 படம். ஒன்னு டாடா, ஒன்னு இன்னொன்று வந்து குட் நைட். இந்த 2 படமும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல எமோஷனல் இருக்கும், காமெடி இருக்கும். ஸோ இந்த படத்துல அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ்ல அந்த சின்ன பையன் பண்ற அந்த ஃபன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேசப்படும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரைலர். அதனால இப்போ வர வர சசிகுமாரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இதே கீப் அப் பண்ணாதான் பரவாயில்ல. அதான் அவரு அந்த டைம்லயே ஒரு இன்டர்வியூ சொன்னார்ல ப்ரோ, நான் இது வரைக்கும் பார்க்க அவ்வளவுக்காக கமிட்மெண்ட்காக பண்ணதெல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் செலக்டடா பண்ணுவேன் நல்லதா அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்கல்ல அயோத்தி. ஆமா, அயோத்தி 3 சொன்னாரு. ஆக்சுவலா வேற யாராவது பேசுறீங்களா டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி? இல்ல அந்த நீங்க பேசுறது ஆட் பண்றதுனால இல்ல நான் வந்து வேற கம்ப்ளீட்டா வேற அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் யாரு? ஆல்ரெடி என்ன படம் எடுத்திருக்காரு? புது டெபியூட் டெபியூ. சசிகுமார் அறிமுகப்படுத்துற 16வது புதுமுக இயக்குனர். சசிகுமார் 16 பேர் அறிமுகப்படுத்திருக்காரா? 11 பேருங்க. 11? எங்க அப்பா. இல்ல இந்த கொஞ்ச நாள் முன்னாடி பிரகாஷ் ப்ரோ ஒரு வெப் சீரிஸ் பத்தி சொல்லியிருந்தாரு, கொரியன் சீரிஸ். அப்ப என்னால பேச முடியல. பட் அவர் அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கன்னு சொல்லி. பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் சரி அடுத்த நாள் வந்து சும்மா இருந்ததுனால நேத்து ஒரு 5 எபிசோடோ 5 எபிசோடு பார்த்தேன். உண்மையிலே வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு 6வது எபிசோடு பார்த்துருக்கேன். அதுவே அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 6 எபிசோடு பார்த்துருக்கேன். இன்னொரு 10 எபிசோடு இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நேற்று பேசும்போதும் முந்தானத்து பேசும்போதும் டோட்டலா 10 எபிசோடுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இல்லைன்னா நீங்க எனக்கு அமுச்சு விட்டதுல இதுல 10 எபிசோடு தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நான் அதனால அந்த 10 மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு டோட்டலாவே 10 தான் நினைச்சிட்டேன் நான். அதனாலதான் 10 சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஒருத்தர் சொன்னார், கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டோட்டலா 16 எபிசோட் இருக்குன்னு.
அதை நான் இன்னைக்கு திருத்தம் பண்ணிக்கலாம தான் திரும்ப கட் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இல்லை நான் அது 10 ஃபைல் தான் அட் அ டைமில் சென்ட் ஆகும், அதனால தான். ஓ, எனக்கு அதனால 10 தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான் மொத்தமாகவே. எனக்கு 10 போவோம். இல்லை இல்லை 16 இருக்கு. ஓகே மாவீரன் ப்ரோ. சரி ரைட், அந்த 6ஐயும் அமுச்சு விட்ருங்க, மாவீரனுக்கு இருக்குமே சொல்லிடுங்க. இருக்குமே பாருங்க, இல்லைன்னா நான் இல்ல ப்ரோ, நானும் இன்னைக்கு தான் பார்க்க ஆரம்பிச்சேன், 4 பார்த்துருக்கேன்னு சொன்னேன். மூணாவது சூப்பர் எபிசோட் சூப்பர். எப்படி ப்ரோ? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க கொரியன் லாங்குவேஜ் டேரக்டா தான் நான் படம் பார்த்தேன் அப்படின்னு. எப்படி சப்டைட்டில பாத்தீங்களா? சப்டைட்ல தான். ஓகே 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 ஓகே. ஒருவேளை உங்களுக்கு எது கொரியன் லாங்குவேஜ் தெரியுமா நினைச்சிட்டேன். 16ல இருந்து பாக்குறேன் இல்லைங்களா? ஏங்க, லாங்குவேஜ் தெரியுது ஒரு லாஜிக் வேணாமா? கொரியன் வரைக்கும் எப்படிங்க தெரியும் நமக்கு? ஏதோ 2016 இருந்து பாக்குறோங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜ் நமக்கு இதாயிருமே பழகிருச்சு. அந்த எப்படின்னா நமக்கு சில பேர் நம்ம ஆபீஸ் போறவங்க நண்பர்கள் நான் பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, ஏன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு அது பழகிருச்சு. இத்தனை எபிசோட் இத்தனை சீரிஸ் இத்தனை படங்கள் பார்க்கறதுனால பழகிருச்சு, அவ்வளவுதான். என்ன திடீர்னு மறுபடியும் அமைதி ஆயிடுச்சு? நான் எனக்கு தான் கேட்க நினைச்சுக்கிட்டேன். ஏன் விஷால் ப்ரோ இருந்தாரு ஆளத்தானே? அதான் எனக்கும் தெரில ப்ரோ. விஷால் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. இருந்தாருங்க, ஸ்பீக்கர்ல இருந்தாரு, போயிட்டாரா? இல்லை ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஐடியில வர போறாரா? இல்லை பழைய இது பேக்கப் ஐடி இருந்துச்சுல, அதில் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. எல்லாமே இன்னைக்கு நான் இன்னைக்கு நேற்று 6 எபிசோட் வரைக்கும் பார்த்துருந்தேன். இன்னைக்கு 9 எபிசோட் முடிச்சிருக்கிறேன். மிச்சம் 6 நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. இப்போ நாளைக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 10வது எபிசோடையும் நாளைக்கு பார்த்துக்கலாம். டெய்லி 2-3 பார்த்தா போதும் விட்டேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மேட்ச்சு கொடூர மொக்கையாக போயிட்டு இருக்கு. இல்லை நான் நீங்கள் 6வது எபிசோடு பார்த்து திரும்பி எழுதணும், அதனால பார்க்க தோணல. மற்றது நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இல்லை அப்படிதான், நான் 3வது எபிசோட் பார்த்து கொஞ்சம் நிப்பாட்டு வச்சேன். எதுக்குன்னா அந்த 3வது எபிசோட் நல்லா இருந்துச்சு, அதில் நிப்பாட்டு வச்சேன். அப்புறம் 6வது எபிசோட் பார்த்து நிப்பாட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு அடுத்து ஒரு 3 எபிசோட் பார்த்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். 2-3 பார்த்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் தான் ஒரு மாதிரி ரொம்ப என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி போச்சு. ஆனா நீங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னு கலந்து போச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ இது இருக்கோ ஃபன் போர்ஷனும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த கடல்ல ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன், பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அந்த கடல்ல இருந்து குதிக்கிறச்சுன்னா ஒரு 5 பொம்பளைங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபன்னா இருந்துச்சு. இல்ல சீரியஸா அந்த சீன்லாம் முரட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. எப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி அந்த என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற டைலாக்கும் அதுக்கு முன்னாடி கொடுக்குற லீடும் நமக்கு மிஸ்டீல் பண்ற மாதிரி இருக்கும்ல. எல்லாமே நமக்கு வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க அந்த லேடிஸ் சந்தோஷப்படுறாங்க. அந்த லேடிஸ் பூராமே சொல்றேன், அந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா எப்படி நான் கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா, நான் என்னுடைய ஒரு 10 வயசுக்குள்ள சொல்றேன், 10 வயசுக்குள்ள எப்படி இருப்போம்னா, தெருவுக்குள்ள நம்ம ஒரு 50 வீடு இருக்குன்னா 50 வீடுமே நமக்கு அத்தை மாமா தான். எல்லாருமே அத்தை மாமான்னு ஜாலியாக சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்போம். நம்மளோட சுகத்துக்கும் எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும், அவங்களோட சுகத்துக்கும் எல்லாமே நமக்கு இருக்கும். ஒரு கோயில் திருவிழானா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க அது என்ன பண்ணுவோம், சரி நான் இந்த அன்னதானம் இருக்கு, அதுக்கு இன்னொரு வார்த்தை இன்னொரு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு நாள் கோயிலுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணுவாங்க. அது முறை அது எப்படின்னு தெரியல, வாயில வரல. நன்கொடையா? இல்ல அது நன்கொடை மட்டும் இல்லை, அது வேற மாதிரி வரும். கரெக்டாக வரலன்னு வச்சுக்க அந்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க செய்வோம். அது மாதிரி ஒவ்வொரு ஒரு வீடு விசேஷமாலும் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. ஒரு படத்துக்கு போறோம், எல்லாம் சேர்ந்து படத்துக்கு போறதுலாம் இருக்கும். என்னோட 10 வயசு 8 வயசு வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தெருவில் பழகுறது எல்லாமே விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அந்த 50 பேருங்கிறது 20 பேர், 20 பேருங்கிறது 10 பேர், 10 பேருக்கு 5 பேர், அப்ப 4 பேர். அப்ப அவங்களே வேணாண்டா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்க 4 பேர் போவேண்டான்னு மாறிடுச்சு இல்ல. இப்ப அப்படிதானே போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பழைய நாட்களை இது ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த எப்படின்னா எல்லாரும் ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, 4 பேரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கிற எல்லாமே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அண்ணன் இன்னும் சொல்றேன், இந்த 3 எபிசோடு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு 7-8 எபிசோடு வரைக்குமே பாத்தீங்கன்னா கடைசியா 9வது எபிசோட்லாம் வரும்போது அது டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமா 8வது எபிசோட்லாம் அவங்க ஒரு சில பல விஷயங்கள்லாம் போகும். இந்த படத்துல இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா டைம் லைன் மாறி மாறி நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட டைம் லைன் நடந்தது இங்க காமிக்கும் போது நமக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதே இது இந்த சீரீஸே நான் எதுக்காக ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன்னா,
ட்விஸ்டோ டர்னோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி த்ரில்லர் டைப்போ கிடையாது. இது என்னன்னா நம்ம அடிக்கடி கடந்து வந்த பாதை தான் இருக்கும். என்ன ஒண்ணு நம்மளோட ஜியாகிரபில இல்லாம கொரியன் ஜியாகிரபில இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கதை கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில பார்த்ததுங்கிற மாதிரி இருக்கும். அந்த குறிப்பிட்ட இப்போ மாதிரி சொன்னா அந்த 4 லேடிஸ் சந்தோஷப்படுறது கை தட்டுறதெல்லாம் அது நல்லா ரொம்ப அவங்க ஒட்டுமொத்த துணை கதாபாத்திரங்களுமே கதாபாத்திரங்களும் இல்லாம அந்த அவங்க நடிச்ச இல்லாம நடிகர்கள் இல்லாம டோட்டல் மெயினா அந்த கேரக்டராகவே இருப்பாங்க, கதாபாத்திரங்களாவே வாழ்ந்துருப்பாங்க. அதுதான் ஹைலைட்டே. இல்ல ஆக்சுவலா எனக்கு நிறைய சொல்லுவாங்க கொரியனுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றாரு, நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும், நிறைய ரிலேட்டபிளா இருக்கும்னு சொல்லி. ஆனா வந்து இந்த ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டதுக்கு அப்புறம் ஆம்பளை பெத்து கூட ஆம்பளை பிள்ளை பெத்து கூடன்னு சொல்லி அந்த ஒரு வேண்டுதல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது அந்த ஊர்லயும் இப்படிதான் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. விடுங்க விடுங்க, ரொம்ப சொல்லாதீங்க. இப்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நானும் இதுக்கு மேல பாக்கலாம்னு இருக்கேன். போதும் போது விடுங்க. இல்லைங்க, அது ஸ்பாய்லர்லாம் இல்ல, அது ஒரு சும்மா ஒரு சீன் அவ்வளவுதான். பரணி, நீங்க ஐபோனை வச்சிருக்கீங்க? ஆமா ப்ரோ. ஒரு டவுட், அதுல நீங்க தமிழ் அந்த படம் தான் டவுன்லோட் பண்ணலாமா போன்ல? சேம் ஆண்ட்ராய்டு மாதிரி இல்ல, டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மத்தபடி பார்க்கலாமா? டெலகிராம் ஃபைல்லாம் இருக்கும்ல, டெலகிராம் ஃபைல், ஆமா ஆமா ஆமா, அதுல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் மத்தபடி பார்க்க முடியுமான்னு தெரியல. டோரண்ட் ஆண்ட்ராய்டு டோரண்ட்ல லிங்க்ல டவுன்லோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் முடியாது. ஐபோன்ல பைரேட் பண்ண முடியாது. பட் டெலகிராம் ஃபைல் அது டவுன்லோட் பண்ணலாம், அதுல பண்ணலாம், அது மட்டும் பண்ணலாம். ஆமா. அப்போ ஓகே ஓகே ஓகே. நான் போன்ல படம் பார்க்க மாட்டேன் பெருசா. இப்போ ஓடிடியா ஒரே வழி போல. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ, இந்த கார்த்திக் சுப்ராஜ் இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருல, பொன்ராம் ஒரு படத்தோட கதையை சொன்னாரு ரஜினி சாருக்கு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப அவர் எடுக்கிற படமா சரத்குமார் எல்லாம் வச்சு? இல்ல தெரியலங்க, நான் அந்த பேட்டி ஃபுல்லா பாக்கலங்க, அதனால என்ன பேசியிருக்காருன்னு தெரியல. ரஜினி வில்லேஜ் சப்ஜெக்ட் தேடிட்டு இருந்தாரு. அப்ப பொன்ராம் ஒரு கதை என்ன சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இல்ல தெரியல, என்னன்னு தெரியல. பரணி அந்த பேட்டி பாத்தீங்களா, இல்ல மாவீரன் பாத்தீங்களா? இல்ல, நான் பேட்டி எதுவும் பார்க்கலையே. என்ன சொல்லியிருந்தாரு? இல்ல, இன்டர்வியூ தான் பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கல. வேற இதுல இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. என் கதை இல்லாம மத்த ஏதாவது கதை நல்லா இருந்தாலும் நான் ரஜினிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன். அப்ப ரஜினி சார் கூட சொன்னாரு, உங்க கதை இல்லாம மத்தவங்களையும் ரெஃபர் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. அதுல ஒண்ணு வந்து பொன்ராம் சொன்ன கதை அப்படின்னு சொல்லியிருந்தார், நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, தெரியல பிரதர். பிரகாஷ் ப்ரோ, நம்ம கேக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன கேக்குறீங்கன்னு தெளிவா புரியல. எனக்கும் புரியல. இல்ல, சுமோக்கு ஹைப்ல இருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்களே, உங்களுக்கு ஹைப் இல்லையான்னு கேட்டேன் சுமோ படத்துல. இல்லைங்க, எனக்கு இல்ல. இந்த வாரம் ஒரு 2 படத்துக்குமே இல்ல, ஹைப் இல்ல. டேரக்டா நான் வந்து மே 1 வர 3 படம், அந்த 3 படமே எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெட்ரோ பார்ப்பேன், 2வது வந்து ஹிட் 3 அது பார்ப்பேன், 3வது டூரிஸ்ட் ஃபேமிலி பார்ப்பேன். இதுதான் அந்த 3 படங்களுக்குள்ள என்னுடைய ஹைப்பு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த வாரம் வர படம் எதுவுமே எனக்கு வந்து அந்த லெவல்லாம் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்க ஒப்பீனியன் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஐயோ, இந்த டோட்டலா எப்படின்னா டீசர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டீசருக்கு அப்புறம் வந்து அதாவது டீசர் அப்புறம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி ஒன்று வந்துச்சுல்ல, அது பிடிச்சிருந்துச்சு.
அதுக்கப்புறம் டீசருக்கு அப்புறம் வந்து இந்த படத்து மேல நல்ல ஹைப் இருந்துச்சு. ஆனா இண்டஸ்ட்ரியில எந்த பக்கம் போனாலும் படம் வேற லெவல், பயங்கரம், கண்டிப்பா பிளாக் பஸ்டர், கண்டிப்பா வேற வேற லெவல் பண்ணுவோம், அப்படி பண்ணி இப்படி பண்ணு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த வார்த்தை கேட்டு நம்மள அறியாம இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல ஹைப் ஏறி இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் வந்து ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஹைப்புக்கு ஃபில் பண்ற மாதிரி இல்ல. டீசர் இதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஓகே, மற்றதெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? நிறைய அப்பப்போ கேப் வருது. இல்ல சைட்ல மேட்ச் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. மேட்ச் ஓகே, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க என்னை. ஈஸியா ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்ல பர்னி. இந்த டீம் போடுறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்கல்ல. ஒரு டீம் ஹெட்டா கேப்டனா போட்டேன், அவன் காலி. இன்னொரு டீம்ல வந்து அவன் பேர் என்ன, இசான் கிசான், இன்னைக்கு வந்து 2 மேட்சும் ஒரு மொதல் மேட்ச் தவிர எந்த மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு இவங்க எவனா ஒருத்தர் விக்கெட் ஆயிட்டு இவன் வந்து இசான் கிசான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைச்சு அவனை ஒரு டீம் கேப்டனா போட்டேன். 2 டீமும் வந்து நட்டுக்குச்சு. அது எல்லாத்தையும் கூட பிரச்சனை என்னன்னா, பவுலர்ஸ் போன மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ரைட் பும்ரா தவிர ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் யாராவது விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு அவங்க போன மேட்ச் எடுத்தேன். அவங்க விக்கெட் எடுக்கல. சரி இந்த வாட்டி மாத்தி எடுத்தா இந்த வாட்டி அவங்க 2 பேர் மட்டும் தான் விக்கெட் எடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே டோட்டல் டீமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால வந்து அது ஒரு சைடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அந்த குழப்பம். செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் ஒரு 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 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் எவனா தருவானான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம அந்த உணர்ச்சிகள் வந்து விக்கெட் எடுக்கிறான். இப்படி வந்து நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்கு. சரி விடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் தானே உங்களுக்கு இப்படி நடக்குது. எனக்கெல்லாம் டெய்லி இப்படிதான் நடக்குது. சரி, நம்ம சும்மா வந்தாருன்னா கேங்கர்ஸ் ரிவ்யூ ஸ்பேஸ்ல சொல்லுவாருன்னு பார்த்தா ஆளை காணாம. இல்ல படம் முடிஞ்சிருக்காது. படம் முடியல, ஒரு 1/2 hour இருக்கு. படம் வந்து 2.5 மணி நேரம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இருக்குல்ல படம். இல்ல 2.5 மணி நேரம், 2 மணி நேரம். அப்படியா? ஆமா. இவர் கார்த்திக் சுப்பராஜ் இத பத்தி சொல்லியிருந்தாரு, கேம் சேஞ்சரை பத்தி சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு? அவங்க கேட்டிருந்தாங்க உங்க ஸ்டோரி எப்படி ரிசீவ் ஆச்சு என்னன்னு. அது நான் வந்து இனிஷியல்ல ஒன்லைனர் தான், ஒன்லைன்ல வச்சு நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்ட்டார். நிறைய பேர் உள்ள வந்தாங்க, நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்படியா? ஓகே ஓகே. கேங்கர்ஸ் 2 மணி நேரம் 40 மினிட்ஸ் போட்டிருக்கு புக் மை ஷோல. ஒன் ஹவர் 59 மினிட்ஸ். 1 hour 15 இல்ல புக் மை ஷோல இப்ப செக் பண்ணேன், 2 hour 40 மினிட்ஸ் போட்டிருக்கு கேங்கர்ஸ் படம். பர்னி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டப் போட்டீங்களா உங்க ஃபேன்ஸ் கூட? எனக்கு இருக்கிறதே 4 ஃப்ரெண்ட்ஸ். இதுல எங்க ஃபேன்ஸ்? நீங்க வேற ஏனா? இந்த கேக்குறாங்க பர்த்டே ஸ்பெஷலா என்கொயரி வருதுல்ல. எனக்கு அப்படி யாருமே இல்லை. நான் வந்து எனக்கு டெய்லி கால் வர்றது வந்துட்டு சலூன் கடை அப்பப்போ கால் பண்ணுவான், அவ்வளோதான். அதை தாண்டி பெருசா வந்துட்டு எனக்கு கால்ஸ் எதுவுமே வராது. இல்லைன்னா நம்ம எப்பயாவது ரேண்டமா அந்த குரூப் கால் பேசினாதான் உண்டு. அதை தவிர பெருசா எனக்கு ஃபோன் எதுவுமே வராது. சும்மா தான் இருக்கும் அந்த ஃபோன், நான் எடுக்கவும் மாட்டேன். இல்லை நான் நான் வந்து மீட் வைக்கிறது. நான் படத்துக்கு போறதே தனியா தான் போயிட்டு வரேன். அப்படிலாம் இல்லை. பட் ஓகே, ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து ஜாலியா தான் போச்சு. இந்த சாங் வயசு பையன் மாதிரி பேச மாட்டேன், ஆண்ட கிளம்ப மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ? வயசு பையன் மாதிரி என்னதான் இல்ல என்னதான் வயசை மறைச்சாலும் உள்ள இருக்கிறது வெளியே வந்துரும்ல. இவருக்கு அந்த ஜிங்குச்சா பாட்டு வந்துச்சுல,
தக் லைஃப்ல இருந்து. அவர் கமல் ப்ரோ, கமல் ஃபேன் ஃப்ரெடின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு அன்னைக்குதான் பர்த்டே. ராத்திரி 12 மணிக்கு தமிழ்லன்னு போய் ஹாப்பி பர்த்டே டே டே டு யூன்ட்டு இருக்காரு. ஓகேப்பா, நீ கலாய்க்கிறியான்னு இருக்காரு அவரு. அவரை கூட்டு வந்தாங்க நம்ம ஸ்பேஸுக்கு. போர் அடிக்குது, வர வர இப்ப ரொம்ப போர் அடிக்குது. 2 நாள் அந்த மேட்சும் போர் அடிக்குது, இது வேற எந்த ஒரு பரபரப்பு இல்லாம இருக்கு. அதனால தமிழன் ப்ரோ வந்தாருன்னா கொஞ்சம் பண்ணாச்சு இருக்கும். அதுக்கு பிரசாந்த் அண்ணன் சம்பவம் பண்ணுங்க. நீங்க பிரசாந்த் அண்ணன் சம்பவம் பண்ண அவரை விடுங்க ப்ரோ, நீங்க ஃப்ரெட்டியை கூப்பிடுங்க. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் மேலே ஏத்தி விட்டுருவாங்க. அதுதான் போர் அடிச்சிடுங்க. அவர் ரஜினி ஃபேன் வந்து மேல வந்து ரஜினி 4 கடி அடிப்பாரு. மொத்த ரஜினி ஃபேன்ஸ் மேல வந்துருவாங்க. ரஜினி தான் அந்த ஆள் அபியூஸ் எதை எடுத்தாலும் ரஜினியை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அந்த ஆள் தான் இந்த ஸ்பேஸுக்கு செட் ஆக மாட்டாப்ல. அவர் அபியூஸ்லாம் பண்ண மாட்டாரு, பண்ணி காய். இங்கிலீஷ் தான் வாய் திறந்தாரு. அவர் ஆவுனா ரஜினியை பத்தி தாங்க இழுக்கிறாரு. கரெக்டுங்க. அவரு ராத்திரி 8 மணிக்கு மேல நல்லா போதையை போட்டுறாரு. ஒரு ஸ்பேஸ்க்காக போயிட்டு அவர் டீசெண்டா அட்டாக் பண்ணுவாரு. பரணி ப்ரோ, மதராசில இருந்து ஏதோ அப்டேட் இல்லையா பர்த்டே ஸ்பெஷலா? இல்ல ப்ரோ, எந்த அப்டேட்டுமே இல்லை. நான் எனக்கு தெரில எதுவுமே இப்போதைக்கு அப்டேட்டா எனக்கு எதுவும் தெரியலையே. உங்க பர்த்டேக்கு அவரு விட மாட்டாருன்னா புரியலையே. ஏங்க என் பர்த்டே என்னங்க அவ்வளோ பெரிய விஷயமாங்க? நீங்க உங்க பர்த்டேக்காக வந்து ஏதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் வந்து இல்ல, சிவகார்த்திகேயன் என்னன்னா பரணி பர்த்டேக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. என் பர்த்டேக்கு எப்பவுமே படம் ரிலீஸ் பண்ணுவார். வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல இருந்து நீங்க வந்து செப்டம்பர் 5 வந்துட்டாலே சிவகார்த்திகேயன் குஷியாயிருவார். இந்த வாட்டி கூட மதராசி ரிலீஸ் பண்றாரு. எஸ், கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ பர்த்டேக்கு தான் செய்வார். என்ன ஒன்று, கேரளா வந்தால் போய் பார்ப்போம். பரணி 2 நாளைக்கு முன்னாடி வந்து வேலை இல்லை அப்படிங்கறத பத்தி ஒரு ட்வீட்ஸ் வந்து போட்டிருந்தீங்களே, அது என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா? நானா இதே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்றேன். அது ஒரு அன்கன்வென்ஷனல் ஜாப். ஓகே, அவ்வளோதான். அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? நானா ப்ரோ, நான் சாதாரண இதுதான், பிஏ இங்கிலீஷ் டிகிரி தான், அதுவும் கரஸ் தான். அதெல்லாம் அப்படி சாதாரணமாலாம் சொல்ல முடியாதுங்க, படிச்சிருக்கீங்க இல்லைன்னா. அது சும்மா ஜஸ்ட் பாஸுங்க, ஒரு டிகிரி வேணுன்றதுக்காக படிச்சதுங்க. எல்லாருமே அப்படித்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ நான் படித்த வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க படிச்சிருக்கிறது பெருசு, அவ்வளோதான். நீங்களே வந்து உங்களை வந்து உயர்த்தி நீங்களாம் வந்து பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அதான் பிரச்சனை. நீங்கள் அந்த இதுலேருந்து வெளியே வரணும், அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான். அதான் சும்மா இது என்ன சொல்ல, ஒரு சின்ன ஒரு ஒர்க் தான். ஒரு ஒரு 5 வயசு குழந்த கூட அந்த ஒர்க்கை வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். அதில் ஒரு அவ்வளோதான். அது ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப கேள்வி எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அதுக்கு பதில் 2ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க வயசு கேட்டாலும் சுத்தி வளைச்சு எப்படியோ எங்கேயோ போயிட்டு எப்படியோ முடிச்சுட்டு வயசே சொல்லாம முடிச்சிடுறீங்க. என்ன வேலை தெரியும்னு கேட்டா அப்படியே சுத்தி வளைச்சி அங்க போயிட்டு இங்க போயிட்டு வேலை சொல்லலாம். அடுத்து என்ன படிச்சீங்கடா அப்படின்னு யாராவது சுத்தி வளைக்க அப்படியே அப்படி போயிட்டு வரீங்க. அவ்வளோ என்ன படிச்சீங்கன்னு கேட்டா இதுதான் நான் சொல்றது, பிஏ இங்கிலீஷ் கரஸ், அவ்வளோதானா. பரணி நான் வந்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோங்கிறது பெருசு. அதாவது வந்து முத நான் தான் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நான் எங்கள் ஊரை விட்டுட்டு கூட நான் வெளியே போனதில்லை.
கவுன்சிலிங்காக சென்னை போயிட்டு சென்னை போகணும். சென்னைக்கு போனதும்ல தெரியாது, யாரோ ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி எங்கேயோ அறந்தாங்கில வந்து எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில். அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வந்து நான் பிஇலாம் ஜாயின் பண்ணிவிட்டு பட் அதையெல்லாம் டிஸ்கண்டினியூ. ஆனால் பட் வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதனால் வந்து நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறதை விட்டுட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் என்ன நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே சொல்லும்போது வந்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கணுங்கிறத வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பட் நம்ம உழைக்கிறதுல வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம குறை வைக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து எந்த விதமான இதுக்கும் இல்லை. நல்லபடியாக சந்தோஷமாக அந்த வேலையை பாருங்கள், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதாக உங்கள் நல்லது சொல்லணும்னு சொன்னால் வேலை பார்க்கணும் கட்டாயமாக, அதான் ஆணுக்கு அழகு. அதனால் வந்து பாருங்கள், நல்ல எதிர்காலம் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கேன், அது ஒரு சின்ன ஜாப், அவ்வளோதான். வேற ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஓகே பரணி ப்ரோ, ஹலோ, கேக்குதா பரணி? ஹலோ கேக்குதுங்க. பரணி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியாயிடுச்சா? ஹலோ, கேக்குது நீங்க கண்டினியூவா தாராளமா பேசலாம். அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு, ஆனா பட் அவருடைய இது வந்து மியூட்ல இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஓ, மியூட்ல இருக்கா? ஓகே பரணி ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். அந்த இது பிரம்மயுகம் டைரக்டர் வேற ஏதாவது பண்றாரா நியூ மூவி? அதுக்கு நம்ம இப்ப இது பிரகாஷ் தான் ஆன்சர் பண்ணுவாரு. பூதகாலம் இல்ல பிரம்மயுகம் பண்றாரு, இப்ப இவரு பிருத்திவிராஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரம்மயுகம் டைரக்டர் கூட அனௌன்ஸ் பண்ணாங்களே. ஓ அப்படியா? ஓகே. ஆமா ஆமா, பிரம்மயுகம் அவர் படம் பண்றாரு. இப்ப பிருத்திவிராஜ் கூட தான் படம் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணாங்க இப்பதான், இந்த படத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப லூசிஃபர் வந்துச்சுல்ல, ஆமா, அந்த லூசிஃபர் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இது பாத்தீங்களா அந்த நியூ அந்த கான்ட்ராக்ட் ஃபார் கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்தியன் கிரிக்கெட்? யாரு? இல்ல, இந்த நெக்ஸ்ட் இயருக்கு கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்கல்ல பிசிசிஐ. ஆமா ஆமா ஆமா, அந்த குரூப் ஏ பிளஸ். உங்களுக்கு அந்த ஏ பிளஸ் சாய் சுதர்ஷன், டோன்ட் யூ திங்க் ஹி டிசர்வ்ஸ் a place? நமக்கு ஒன்னு சொல்லியிருக்கேன் நான் தான், நமக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து எல்லாமே தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் கிரிக்கெட்டே தெரியாது. நமக்கு கிரிக்கெட் தெரிய வந்தது காரணமே வந்து அந்த ட்ரீம் 11ங்கிறனால தான். அதனால ஐபிஎல் பார்த்தா ஏதோ ஒரு 4-5 பிளேயரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்ச மாதிரி சும்மா அனலைஸ் மாதிரி அதை பத்தி இதை பத்தி சொல்றதா எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை பத்தி தெரியாது, அவ்வளவுதான். ஏதோ சினிமா நமக்கு தெரியும், அரசியல் தெரியும், இந்த ரெண்டை தவிர நமக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஜஸ்ட் ஐபிஎல் மூலமா மட்டும் தான் தெரியும். எப்படி இந்த ஐபிஎல் மட்டும் பார்த்துட்டு இது ஃபேன் அவருக்கு ஃபேன் சொல்லி சினிமாவே தெரிஞ்ச மாதிரி கிரிக்கெட்டே தெரிஞ்ச மாதிரி ஓட்டுறோம்ல, அதுல விருப்பம் இல்லை. அதனால அது தெரியல. அதை வந்து நிறைய அனலிஸ்டிங் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரிவாங்க. பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு சாய் சுதர்ஷன். இப்ப கொடுக்காம டிலேடா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லிட்டு சாக் பண்ணிடுவாங்க. இல்ல அதை பத்தி தெரியல. அதை பார்த்த வரைக்கும் நமக்கு எதாவது ஐபிஎல் பாக்குற நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜடேஜா எல்லாம் வந்து ஏ பிளஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், ஏ பிளஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஜடேஜா எல்லாம். ஆனா மத்த முக்கியம் சூப்பரா விளையாண்டுட்டு பிளேயர்ஸ் வந்து பிலையும் சிலையும் போட்டிருந்தாங்க. ஜடேஜா வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கிறாருன்னு தெரியல. ஆனா அவர் பிஜேபியில் இருக்கிறனால மட்டுமே அவருக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்களாங்கிறதும் தெரியல. அதான் இது மாதிரிதான் சொல்லுவானுங்க கான்ட்ராக்ட்ல. எனிவேஸ், பிரகாஷ், இந்த ரெட்ரோ உண்மையிலேயே April 30th ஷோ இருக்குமா ஓவர்சீஸ்ல? இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க, பட் ஆனா May 1 தான் பண்ணிருக்காங்க. அதான் கேக்குறேன். ஓவர்சீஸ்லீங்களா? ஆமா ப்ரோ, யூஎஸ்ல. அதான் இந்திய நேரப்படி 9 மணிக்கு தான் ஷோ போடுறாங்களாம்ல ப்ரோ, எல்லாமே சொல்லியிருந்தாங்களே. இல்ல ப்ரோ, இப்போ ஓபன் பண்ணிருக்கிறது பார்த்தா உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு தான் இங்க ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நம்ம நேரப்படி எத்தனை மணின்னு கேட்கறேன்? இந்திய நேரப்படி அதான் இந்தியா டைம் May 1 10 மணிக்கு தான் இங்க ஓபன் ஆயிருக்கு ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ. இந்திய நேரப்படி May 1 காலையில 10 மணிக்குங்களா? நைட்டு நைட்டுனா April 30 சொல்றீங்களா கேக்குறேன். இல்ல ப்ரோ, May 1 யூஎஸ்ல May 1 12:45 PM ஓபன் பண்ணிருக்காங்க. அப்பனா இந்தியால May 1
நைட்டு 10 மணி இருக்கும் புரியுதா? அடே அப்பா, ஒரு நாள் தள்ளி லேட்டா நைட் போடுறாங்க, நைட் ஷோ போடுறாங்கங்கிறீங்க, முன்னாடி போடாம அததான் நைட் ஷோ சொல்றேன். போடுறாங்கறீங்க. ஏப்ரல் இல்ல இல்ல, அதனாலதான் April 30 அது இருக்காங்க. மாத்துவாங்க கண்டிப்பா, அது பண்ணுவாங்க, மாத்துவாங்க. காலை ஓகே அதாவது இந்திய நேரப்படி காலைல 9 மணி, அது 10 மணிக்குள்ள உங்களுக்கு படம் போடுற மாதிரி ரெடி பண்ணி தந்துருவாங்க. நாள் இருக்குல்ல, புக் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஆனா அதுக்கு இல்லாம ஷோ வந்துட்டு முன்னாடி நான் செக் பண்ணேன், டிக்கெட் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து டிக்கெட் ரேட்டும் லைக் நார்மல் டிக்கெட் ரேட் போட்டிருக்காங்க. டேட்டா ஓபன் பண்ணாலும் $22 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதான் நான் வந்துட்டு இப்போ இந்த April 30 இருக்குமான்னு கேட்கதான் வந்தேன். ஏப்ரல் 30 ஷோ போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப ரொம்ப. இல்ல April 30 நைட் ஷோனா தான் உங்களுக்கு காலைல மாதிரி வரும், அதுக்கு சொல்றேன். லைக் சேம் டைம்னாலே April 30 இல்ல வந்துடும். அதாவது எனக்கு வந்து சிம்பிளா சொல்றேன், மே 1 காலையில 9 மணி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அங்க ஷோ டைம் போடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி பரணி, முடிச்சிடலாமா? சுகுமார் படம் பார்த்துட்டு வர மாதிரி தெரியல. அவர்கிட்ட தான் ஒருத்தர் பேசவே வந்தாரு, அவர் அன்மியூட்டே ஆகல. மெசேஜ் பண்ணி பாருங்க. யாரு? இவ்வளவு நேரம் பேசினாரு, அவர் வந்ததே பரணி ப்ரோ கிட்ட பேசணும். ஆமா பரணி, ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நீங்க பதில் சொல்லல. ஒருவேளை பரணி இல்லையோ? அதான் நீங்க மெசேஜ் பண்ணி பாருங்க. பரணி ஐயா ரொம்ப நேரமா இல்ல போல இருக்கு லைன்ல. ஆமா சரி ரைட்டு. வேற யாராவது பேசுனா சொல்லுங்க, இல்லைன்னா முடிக்கலாம். ரொம்ப முக்கியம் போகுது இன்னைக்கு. என்னமோ ஒரு சுறுசுறுப்பு இல்லை, மேட்ச்ல சுறுசுறுப்பு இல்லை, பேசலாம். இங்கேயும் சுறுசுறுப்பு இல்லை. ஒரு 3 நாளாவே பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ் பிரதர். ப்ரோ, அந்த இது பிஸ்மி சொல்லிட்டு இருக்காருல்ல, அது போய் கான்ட்ரவர்சி வேணாம்னா ஓகே, பட் டேபிள் லாஸ் இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காருல்ல, அது அது அதை பத்தி உங்க கருத்து? அவர் என்ன ஜிபியு சொல்லிட்டு எங்க இருக்காரு, போனாலும் டேபிள் லாஸ். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரு அஜித் படத்தை பத்தி சொல்றதுன்னா பெரும்பாலும் பொய் மட்டும்தான். ஒரு சில நேரம் மட்டும்தான் உண்மையா நடந்துருது. எப்படின்னா வந்து இந்த விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் அவங்க ஆமா. சொன்னது உண்மையா நடந்துருச்சு. தவிர மற்றபடி அவங்க சொல்றதுல அஜித் சம்பந்தமா சொல்றது 195% வந்து வன்மம் மட்டும்தான். அதனால வன்மம்காக விளக்கம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்பேஸ்ல வந்து அவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வந்து மூச்சு போடவும் விருப்பம் இல்லை. கரெக்டா சொன்னீங்க பிரதர். இங்க ரெட்ரோ இன்னும் ஓபன் ஆகல யூஎஸ்ல. எந்த தியேட்டர்ல பாத்தீங்க ப்ரோ நீங்க? இங்க இது ஏஎம்சி இல்லையா? ரீகல்லையும் ஓபன் ஆகல, இதுல ரேவ்லயும் ஓபன் ஆகல. இங்க வர்ஜீனியால. ஓ, நான் வந்து நியூயார்க் நியூ ஜெர்சில இருக்கேன் ப்ரோ. இங்க ஏஎம்சி ரீகல் எல்லாத்தையும் ஓப்பன் ஆயிருக்கு, லைக் செலக்டட் தியேட்டர்ஸ்ல. இங்க இன்னும் ஓபன் ஆகல. கேங்கஸும் ஓபன் ஆகல இன்னும். அது வருதா கூட தெரியல இங்க. பிரகாஷ் ப்ரோ, ட்ரெண்ட்செட்டர் பாலா நல்லா பாசிட்டிவா தான் போட்டிருக்காரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு. ட்ரெண்ட் போல தானே? சரி ரைட், ஓகே, நல்லது. ஏன் ப்ரோ? சுகுமார கூப்பிடுங்க ப்ரோ, படம் முடிஞ்சிருச்சு. பிரகாஷ் ப்ரோ, ரெட்ரோ படத்தோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்? கம்மியான இல்ல புரியல பிரதர். ரெட்ரோ பட்ஜெட்டா? ஆமா ப்ரோ, அதான் கேட்டாரு. எனக்கு அதுல ஐடியா இல்லை. ஆனா வந்து ஷார்ட் டைம்ல எடுத்தனால கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து சூர்யாவோட சொந்த தயாரிப்பு, கார்த்திக் சுப்புராஜ் சொந்த தயாரிப்பு, 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க. அதை பெரிய லெவல்ல பட்ஜெட் இருக்கும்ல எனக்கு தோணல. 45 அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? மே 1க்கு அப்புறம் இந்த அவங்க ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாங்க, ஆர்ஜே பாலாஜி, இந்த மே 1 ரெட்ரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க வந்து 45 டைட்டில் சொல்லிடுவோம். ஏன்னா டைட்டில் லாக் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் லுக்ல ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஆனா வந்து
ரெட்ரோ முடியட்டும், ரெட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது இது முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அது லைன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி டோட்டலா படத்தையே முடிக்க போறாரு இப்ப. அது கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட் இன்னொரு ரிலீஸ் அவங்க இல்ல அதான் எல்லாமே ரெட்ரோக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏற்கனவே சர்தார் 2 வந்து தீபாவளிக்கு லாக் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க வந்து இந்த பூஜா ஹாலிடேஸை வந்து லாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹாப்பி பர்த்டே பர்லி. அவர் ரொம்ப நேரமா மியூட்ல தான் ப்ரோ இருக்காரு. வாவாத்தியார் என்ன ஆச்சு நீங்க brother? கலெக்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்பீங்களா? ரெட்ரோவுடைய பட்ஜெட் என்ன? இல்ல ப்ரோ, நான் இந்த பட்ஜெட் இதுக்குள்ளலாம் பேசிட்டு இருப்பாங்க சூர்யா ஃபேன்ஸ். அங்க மோஸ்ட்லி இருப்பேன், கவனம் அங்க இருக்காதானே. கார்த்தி இது வாவாத்தியார் என்ன ஆச்சு? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை சொல்லி நினைக்கிறேன். அந்த படம் அவ்வளவுதான் மறந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அந்த படம் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது இப்போ வந்து இந்த பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, ஜென்ரலாவே ப்ரொடியூசருக்கு வந்து டேபிள் லாஸா டேபிள் ப்ராஃபிட்டா, அப்புறம் தியேட்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டருக்கு ப்ராஃபிட்டா இல்லையா? முன்னாடிலாம் வந்து ஜென்ரலாவே ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னமோ பல மல்டிபிள் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி போட்டு குழப்பாங்க. அது வந்து எப்படியாவது சுத்தி டேபிள் டேபிள் லாஸ்ங்கிறது ஆக்சுவலி லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து வியாபாரம் ஆனா அதுக்கப்புறம் நல்லா ரன் ஆச்சுனாக்கா அது எல்லாமே வந்து ஓவராலா சரியா போயிடும். ஆனா இவங்க வந்து எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு தான் சொல்றாங்க. ஜென்ரலாவே சொல்றேன், எல்லா படத்துக்குமே அப்படிலாம் பிரிச்சு பிரிச்சே சொல்றாங்க. அது என்ன இதுல போய் ஆனா பிரதர் ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப கடைசியில் சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்போ அவங்க சொல்றதுக்கான காரணமே இது மாதிரி அவங்கள பத்தி பேசுறதுக்கு தான். ஒரு படம் இல்ல எப்படி நான் ரிலீஸுக்கு அதை முன்னாடி வந்து இது மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரிலீஸ் அப்புறமும் அவங்களுக்கு என்ன கண் கூட நம்ம பாக்குறோம். நீங்க எனக்கு ஒன்னே ஒன்று தான் புரியல. என்னன்னா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சோசியல் மீடியாலாம் இருக்கு. ஓகேங்களா, சோசியல் மீடியா இருக்கு. நம்ம கண் கூட வந்து தியேட்டர் ரன்னை பாக்குறோம், தியேட்டர் புக்கிங்ஸ் பாக்குறோம், புக் மை ஷோன்னு ஆப் இருக்கு, அதை பாக்குறோம். அதுக்கப்புறம் தியேட்டர்ல எவ்வளவு நாள் ரன் ஆகுதுன்னு பாக்குறோம். அப்புறமேட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவர வசூல் சில பேர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமா துறை சார்ந்த ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க, இதுக்கு மேல ப்ரொடியூசர்ஸே சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம கண் கூட நம்ம ட்விட்டர்ல இப்ப பாக்குறோம். பாக்குற பீரியட்லயே இப்போ வந்து ஒரு சில படங்களை வந்து அவங்க நஷ்டம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2025 இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வளர்ற கட்டத்தில் எவ்வளவு சொல்லியிருப்பாங்க நெகட்டிவ், வளர்ற கட்டத்தில் எவ்வளவு அவங்கள முடக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, எப்படி பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம கண் கூட பாக்குறோம் ஏகப்பட்ட நடிகர்களை வந்து அவங்க வந்து கார்னர் பண்றது. நான் சொல்றது அஜித்துக்கு மட்டும் இல்ல, இப்ப வந்து சிவகார்த்திகேயன் படங்களை சில பேர் இந்த வலைப்பேச்சில இருந்து ஏகப்பட்ட பேர் சிவகார்த்திகேயன் படத்தை டோட்டலா கார்னர் பண்றது. அப்புறமேட்டு வந்து தனுஷை வந்து பர்சனலா இழுக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் அவர் தான் பின்னாடி காரணம், அவர் தான் பின்னாடி காரணம் சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கா பர்சனலா நியூஸ் வந்து அவர் சொல்றது. அப்புறமேட்டு ஹரிஷ் கல்யாண் வந்து கோச்சிட்டு போயிட்டாருங்கிறது. அப்புறம் கவின் வந்து என்னது அது பேர் என்ன, கேரவன் கேட்கறாரு, கேரவன்ல இருந்து இறங்கவே மாட்டாரு, ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படிங்கிறது. ஒருத்தவங்க வளர்ற ஸ்டேஜ்லயே நம்ம அவங்க எப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்ம. நயன்தாராவை எடுத்துங்க, இல்ல யோகி பாபு எடுத்துங்க. யோகி பாபு விஷயத்துல நம்ம பார்த்தேன். யோகி பாபு ஒரு நாள் அவர் சொன்னதுக்கு இவங்க வந்து சத்தியமான கூப்பிட்டது இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துறது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்ப என்னன்னா நீங்க வந்து A to Z வந்து நீங்க கண் கூட 2025 இப்படி நடக்குது அப்படின்னா இவங்க வெறும் பத்திரிகை கட்டும் நடத்தின பீரியட்லாம் இவங்க எழுதின வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? இவங்க எழுதின வார்த்தைகள்லாம் நடிகர்களை பத்தி, நடிகைகளை பத்தி, இல்ல திரைத்துறை சார்ந்த பத்தி எப்படி இருக்கும்? ஆனா இவங்க ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா இதை பத்தி நம்ம பேசணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அவங்களுக்கே நீங்க பேசுறீங்க திரும்ப திரும்ப, நமக்கே தெரியும்ல, நமக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நான் சொல்றது என்னன்னா நமக்கே ஒரு விஷயம் தெரியும்ல, அதை பத்தி ஏன் பேசணும்னு கேட்கறேன். நான் வலைப்பேச்சு பேச்சை பத்தி பேசல. ஒரு கேட்டார் இல்லையா, அப்போ ஜென்ரலாவே இப்ப அந்த 2 டேர்ம்ஸ் வந்துருக்குல்ல, அது எப்படி இப்ப வந்து ரீசெண்டா அந்த மாதிரி 2 டேர்ம் உருவாச்சுன்னு தான் கேட்டேன். நான் வலைப்பேச்சு அவங்க சொல்றது இல்ல, அந்த டேம் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க நான் சொல்றேன் கேட்டுங்களேன். என்னன்னா வந்து தனக்கு பிடிச்ச நடிகர்னா அது ஒரு மாதிரியும், பிடிக்காத நடிகர் ஹிட்டுங்கிறத ஒத்துக்காம அதுக்கு ஏதாவது ஒரு வகையில பூசி மூழ்கி அதுக்கு ஒரு வார்த்தை புதுசா ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணி இந்த வகையில அது நம்ம யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா அது ப்ரொடியூசருக்கானது, ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி. அப்ப இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஓகேங்களா, அந்த ஆங்கிள் தான் இது மாதிரி புதுசு புதுசா வார்த்தைகளை கிரியேட் பண்றது. ப்ரொடியூசருக்கு தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு தெரியும் போல இருக்கு ஜி. அந்த அளவுக்கு அது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரே வார்த்தை, ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு படத்தோட பட்ஜெட்டே ப்ரொடியூசருக்கு தெரியும். அப்ப அந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளவு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆனா அந்த நடிகரோட சம்பளம் சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நடிகரோட சம்பளம் யாருக்கு தெரியும்? அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும், டேரக்டா நடிகருக்கு தெரியும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வேணா தெரியலாம் தவிர வேற யாருக்குமே தெரியாது.
ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஆளுக்கு ஒரு நடிகை இஷ்டத்துக்கு, அதுவும் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு 50 கோடி ஒருத்தர் நடிகை ஏத்திட்டாரு, 20 கோடி ஏத்திட்டாரு, புதுசா வளர்ந்தாரு ஒரு ஹிட் கொடுத்தா உடனே ஏத்திட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஒரிஜினல் சினிமா துறை நம்மளும் அந்த ஃபீல்டுக்குள்ள ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உள்ள இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு கண் கூட தெரியும் இவங்க பண்றதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்னன்னா அது சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தான் நம்மளோட பிரச்சனை. நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில சில விஷயம் நடக்குது, அது நம்ம கண் கூட நடக்குது, நம்ம சொல்ல மாட்டோம். எதுக்காகனா நம்மளும் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும். ஆனா இவங்க அப்படி கிடையாது, அதை 1க்கு 100 சொல்லி அதன் மூலமா ஒரு பிசினஸ் பார்க்கலாம் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், நடத்திட்டு போட்டு விடுங்க. நேத்து கூட ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. இந்த நான் படத்துல அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, விஜய் ஆண்டனிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க கிளி கிழிச்சிருக்காங்க இவங்க அந்தனையும் வலை பேச்சு பிஸ்மியும் பார்த்து அந்த வழி கிழிச்சிருக்காங்க. அப்போ கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்கள பத்தி பேசலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டோம். இதுக்கு மேலேயும் பேசலாம். அது அவங்கள பத்தி இழுத்துக்கிட்டே போவோம். வேற ஏதாவது டாபிக் எதாவது சொல்லுங்க, இல்லையா முடிச்சுட்டு மிச்ச மேட்சை பார்ப்போம். மே 1 கன்ஃபார்ம் ஆச்சு நெக்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். நான் 2-3 தடவை சொல்லிட்டேங்க மே 1 வராதுன்னு. மே 1 வரவே வராது. மே லாஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அது மாதிரி தான் அப்டேட் வரும். அவ்வளவுதான். ஸ்கெடியூல் ரேசிங் ஸ்கெடியூல் அப்டேட் போட்டுருந்தாங்க பாருங்க, அக்டோபர் ஆமா, அது அக்டோபர் வரைக்கும் போட்டாங்க. அப்படிங்கும்போது எப்படி அவ்வளவு சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றது? ஓகே சரி ரைட், பாய். ஓகே பாய் பிரதர். ஓகே பாய். பை பிரகாஷ்.